தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், இன்று கல்வி தொடர்பாக எங்களுக்கு பல சிக்கல்கள் உள்ளது. எனது அமைச்சகம் நடத்திய ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக தெரிய வந்துள்ளது. 2024-2025 பெரும்போகத்தில் நெல், சோளம், பெரிய உப்பு, மிளகாய், சோயா மற்றும் உருளைக்கிழங்கு பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 1,484 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. இழப்பீடாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு இவ்வாறு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் அதிகமாக அறுவடை செய்ய ஊக்குவிக்கும் நோக்கில் இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறித்த பயிர் செய்த இழப்பீடு வழங்கப்பட்டதாக கம தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் நெல், நாட்டு, சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய், சோயா போன்ற பயிர்களை பயிரிடுவதற்காக 87,690 ஏக்கர் நிலத்தில் பயிரிடும் 74,958 விவசாயிகளுக்கு இவ்வாறு 1,484 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி 2000 கப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும், இதன் விளைவாக அதிகாரிகள், குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தரமற்ற தடுப்பூசிகளை விநியோகித்ததாக கூறப்படும் சந்தேக நபரின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருந்து நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான சுதத் ஜனக பெர்னாண்டோ தாக்கல் செய்த பிணை மனுவையை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா கலிங்கவன்ச நிராகரித்துள்ளார். இந்த வழக்கு ஏற்கனவே மேல் நீதிமன்ற ட்ராயல் அட் பார் அமர்வில் விசாரிக்கப்படுவதால் பிணை மனுவை தமது நீதிமன்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி அறிவித்துள்ளார். நல்லூர் திருவிழாவில் நகைகளை திருடும் நோக்கில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்துக்கு வருகை தந்துள்ளமையினால் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக இருக்குமாறு யாழ் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். எனவே ஆலயத்துக்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும், அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர். அத்துடன் போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும், அருகிலுள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர். சந்தை வட்டி விகிதங்களின் சரிவுக்கு ஏற்ப வைப்பு தொகைகளுக்கான வட்டி விகிதங்கள் சரிந்துள்ளது. எனினும் உரிமம் பெற்ற வணிக வங்கி துறையில் வாடிக்கையாளர் வைப்பு தொகை 2024 முதல் 2025 ஆண்டின் 2வது காலாண்டு வரை வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி அரச வணிக வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் இந்த முன்னேற்றம் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் வெளிநாட்டு வணிக வங்கிகள் இந்த காலகட்டத்தில் அதிக வைப்பு தொகையை பெற தவறிவிட்டன. மத்திய வங்கியின் தகவல் படி 2025 மார்ச் வரையிலான முதல் காலாண்டில் வைப்பு பொறுப்புகள் 559.2 பில்லியன் ரூபாவால் அதிகரித்து 12,883 பில்லியன் ரூபாய்களாக உயர்ந்திருந்தது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பச்சனூர் சந்தையில் வைத்து கார் டிப்பர் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது.
காரில் பயணித்தவர்கள் தோப்பூரில் இருந்து மன்னாருக்கு வேலை நிமித்தமாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதாலே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது காரில் பயணித்த தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். மணராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 13 வயது பாடசாலை மாணவியொருவர் வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 6ஆம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது. சிறுமியின் தாயார் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனையும் பிள்ளையையும் கைவிட்டு சென்று விட்டார். 9வது தரத்தில் கல்வி கற்று வந்த சிறுமி தனது பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அவர் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞனுடன் காதல் உறவில் இருந்துள்ளார். அந்த இளைஞன் அவருக்கு கையடக்க தொலைபேசி ஒன்றை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தந்தைக்கு தகவல் கிடைத்ததும் மகளை கடுமையாக எச்சரித்ததுடன் கையடக்க தொலைபேசியை உடைத்து எறிந்துள்ளார். இதனால் மனமுடைந்து போன சிறுமி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 5 பேருக்கு மலேரியா நோய் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 பேர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய இருவரிடத்திலேயே மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது எனவும் கூறியுள்ளார். நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் என்றும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்ததை அடுத்து 38 வயதான ஆணொருவருக்கு மலேரியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கலப்பு கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனம் தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் கொக்குத்தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுப்பராஜ் என்ற 21 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் நேற்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளை திரும்பிய பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இளைஞனை துரத்தி வந்த இனம் தெரியாதோர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அதிகாலை 2:30 மணியளவில் நபரொருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். குறித்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகையால் யானை அடித்திருக்கலாம் என சென்று பார்த்த போதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொக்குலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடுவில வெளிவிட்ட பகுதியில் சந்தேக நபரொருவர் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் அதிகாரிகளை தாக்க முயன்ற பொழுது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த நபர் தற்போது சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மஸ்கெலியா சாமிமலை பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். ஹொரணை பெருந்தோட்டத்துக்குட்பட்ட ஓல்டன் தோட்டம் கிங்கோரா பிரிவைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரை இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இவர் நேற்று மதியம் குடிநீர் குழாய் செப்பனிட சென்ற வேளையில் அதிவிசமுள்ள பம்பர குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளார். இந்நிலையில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான நபரை டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பலாங்குடை இம்புல்பே ரத்தினகொள்ள பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் இலங்கை விமானப்படையின் பெல் 412 உலங்கு வானூர்தி ஈடுபட்டு வருவதாக விமானப்படையின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டிற்கான மதிப்பிடப்பட்ட வரி செலுத்த வேண்டிய அறிக்கையை வரி செலுத்துவோர் ஆகஸ்ட் 15 அன்று அல்லது அதற்கு முன்னர் மின்னணு முறையில் சமர்ப்பிக்குமாறு இறைவரி திணைக்களம் நினைப்பூட்டல் ஒன்றை வழங்கியுள்ளது. இதன்படி 2024-2025 ஆண்டுக்கான பைய வருமான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு இலத்திரனியல் சேவைகளை தற்போது அணுக முடியும் என்றும் அவை நவம்பர் 30, 2025 அன்று அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ஐஐடி எளிமைப்படுத்தப்பட்ட வருமானம் உட்பட நிறுவன வருமான வரி, கூட்டாண்மை வருமான வரி மற்றும் தனிநபர் வருமான வரி ஆகியவற்றுக்கு காலக்கெடு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமதமாக பணம் செலுத்தினால் வட்டி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசூரை ரயில் நிலையத்தில் நேற்று யுவதியொருவர் ரயிலில் சிக்கி ஒரு காலை இழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த யுவதி ரயில் நிலையத்துக்கு தாமதமாக வந்தமையினால் புறப்பட தொடங்கிய ரயிலில் ஏற முற்பட்ட பொழுது கால் தடுமாறி விழுந்துள்ளார். விழுந்ததில் அவரது ஒரு கால் ரயிலில் சிக்கி துண்டாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த யுவதி உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.